காமிக்ஸ் யூனிவர்ஸ் வந்து ஒரு மல்டிவர்ஸ், MCU வந்து ஒரு மல்டிவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இது எல்லாமே ஒரு ஆம்னிவர்ஸ். வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஸ்கார்லெட் விட்ச் ஏகேஏ வாண்டா மேக்ஸிமோஃப் என்ன பொறுத்த வரைக்கும் MCU-ஓட பெஸ்ட் ஃபீமேல் கேரக்டர்னா நான் வாண்டாவை தான் சொல்லுவேன். உயிர் உங்களுடைய தேவி. நிறைய பேருக்கு நிறைய டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், நிறைய டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் பெஸ்டா ஃபீல் ஆகலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் வாண்டா தான் பெஸ்ட் ஃபீமேல் கேரக்டர். ஸோ அப்படிப்பட்ட வாண்டா, அப்படிப்பட்ட ஸ்கார்லெட் விட்ச் திரும்பவும் MCU-குள்ள ரிட்டர்ன் ஆவாங்களா? ரிட்டர்ன் ஆனா எப்படி ரிட்டர்ன் ஆவாங்க, எப்படி அவங்களோட கம்பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கலாம். பட் ஸ்கார்லெட் விட்சை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் MCU-வை டே டு டே நல்லா ரூமர்ஸ் எல்லா மூவிஸும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் ஸ்கார்லெட் விட்ச் டெஃபினட்டா ஒரு நாள் ரிட்டர்ன் ஆக தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி ரிட்டர்ன் ஆக போறாங்க, எப்படி திரும்பவும் கொண்டு வர போறாங்க அப்படின்றத ஒரு கேள்வியா இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதில் மேபி இப்ப கிடைச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி ஒன்னு மாட்டி இருக்கு. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் வீடியோஸ் அண்ட் தியரிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லோக்கி சீசன் 2ல லோக்கி வந்து அந்த டெம்பரல் லூமை அழிச்சிட்டு அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே அவர் கையாலே பிடிச்சி ஒரு புது ட்ரீ மாதிரி ஃபார்ம் பண்ணி இருந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே அப்படியே வளர விட்டுருப்பாரு. இதுக்கு முன்னாடி இருந்த டிவியை வந்து அந்த பிரான்ச் டைம்லைன் எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு ப்ரூன் பண்ணி மொத்தமாக அழிச்சிருவாங்க. அந்த அழிஞ்சு போன சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வாய்ட்ல போயிட்டு விழுந்துரும். இதுதானே இதுக்கு முன்னாடி இருந்த டிவியவா இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் லோக்கி வந்து காட் ஆஃப் ஸ்டோரிஸை மாறினதுக்கு அப்புறம் டிவியை வந்து ஒரு புது பொழிவை வந்து எடுத்துச்சு. டிவியை 2.0 அப்படின்ற மாதிரி லோக்கியோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு டிவியை தான் நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வெரின்ல கூட பார்த்திருப்போம். ஸோ இந்த லோக்கி சீசன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்வல் வந்து டிவிஏ அப்படின்ற ஒரு காமிக்ஸை வந்து நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த புது டிவியை, இந்த டிவியை எப்படி ஒர்க் ஆக போகுது, இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்டோரிஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி அந்த காமிக்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. பட் யாருமே அந்த காமிக்ஸை பத்தி பெருசாவே கண்டுக்கல, இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் காமிக்ஸும் MCU-வும் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக போறது இல்ல. காமிக்ஸை பேஸ் பண்ணி தான் MCU வருமே தவிர்த்து காமிக்ஸும் MCU-வும் ஒன்னு அப்படின்ற மாதிரி எங்கேயுமே அவங்க சொன்னதில்ல. பட் இந்த காமிக்ஸ் மேபி MCU-க்கு ஒரு கேனனா வரலாம், MCU கூட கனெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் அப்பயுமே யாருமே கண்டுக்கல. ரீசெண்டா இந்த காமிக்ஸோட 3வது இஷ்யூ, அதாவது 3வது எபிசோட் மாதிரி ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த எபிசோட்ல இருந்த அந்த ஃபைனல் பேனல், அந்த ஃபைனல் பிக்சர் வந்து இன்டர்நெட் ஃபுல்லா பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. அப்பதான் இந்த காமிக்ஸ் வந்து என் கண்ணுக்கு பட்டுச்சு. சோ அந்த பிக்சர்ல இருந்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்கார்லெட் விட்ச் தான். ஸ்கார்லெட் விட்சை வந்து டிவியை கேப்சர் பண்ணி அன்கான்ஷியஸா வச்சிருக்க மாதிரி ஒரு பிக்சர் வந்து இன்டர்நெட் ஃபுல்லா பயங்கரமா பரவச்சு. எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு அந்த காமிக்ஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். அந்த காமிக்ஸ் என்ன மாதிரி ஒரு காமிக்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு இது வந்து லோக்கி சீசன் 2க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற இந்த டிவி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காகவே மார்வல் வந்து இந்த காமிக்ஸை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றது வந்து கிளியராவே புரிஞ்சுது. இன்ஃபேக்ட் இந்த லோக்கி சீசன் 2ல நம்ம பார்த்தோம்னா ஒரு சில கேரக்டர்ஸ், ஹண்டர் B15, மோபியஸ், சில்வி, மிஸ் மினிட்ஸ், இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த காமிக்ஸ்ல இருந்திருக்காங்க. அவங்களோட எல்லா ஃபேஸுமே நம்ம எப்படி லோக்கி சீசன் 2ல நம்ம அவங்களோட ஃபேஸ் எப்படி பார்த்திருப்போமோ அந்த ஃபேஸை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இந்த காமிக்ஸ்லயுமே இருந்திருக்கு. which includes நம்ம எப்படி டெட்பூல் அண்ட் வூல்வெரின்ல வந்து ஹண்டர் B15க்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து அவங்க வந்து ஹையர் இன்சார்ஜ் மாதிரி ஒன்னு கொடுத்திருந்தாங்க. அந்த ஒரு ஸ்டோரி லைன் தான் இங்க காமிச்சிருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லோக்கி சீசன் 1ஓட எண்டிங்ல எப்படி லோக்கி போயிட்டு ஹீ ஹூ ரிமைன்ஸோட ஸ்டாச்சு இருக்கத பார்த்து மறந்து போயிருப்பார்ல, அந்த மாதிரி இப்ப வந்து லோக்கியோட கண்ட்ரோலுக்கு இந்த டிவியை வந்துருச்சு அப்படின்றத காட்டுற மாதிரி லோக்கியோட சிலையை வந்து டிவிக்குள்ள வச்சிருக்காங்க. அதையுமே இந்த காமிக்ஸ்ல காமிச்சிருக்காங்க. இன்னும் நமக்கு வந்து லைவ் ஆக்ஷன்ல அது எங்கேயும் காமிக்கல. மேபி அவெஞ்சர்ஸ் மூவிஸ்ல எங்கேயாச்சும் காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து ஹெவிலி லோக்கியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம போன வீடியோல பேசியிருப்போம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த காமிக்ஸ்ல பார்த்திருக்க இந்த பிக்சர்ல இருக்க ஸ்கார்லெட் விட்சுக்கும் MCU-ல நம்ம எலிசபெத் ஓல்சன் பார்த்தோம்ல, அந்த ஸ்கார்லெட் விட்சுக்கும் எதனா சம்பந்தம் இருக்கா, இது ரெண்டுமே ஒரே ஸ்கார்லெட் விட்ச் தானா, இது எல்லாமே கனெக்டடா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். பிகாஸ் இந்த ஸ்டோரியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அது உங்களுக்கு புரியும். சோ நம்ம கடைசியா ஸ்கார்லெட் விட்சை எங்க பார்த்திருப்போம், மவுண்ட் வண்டகோர், அந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேண்டஸோட எண்ட்ல அந்த மவுண்ட் வண்டகோர் அழிஞ்சு தன்னை அழிச்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மல்டிவர்ஸ்ல இருக்க எல்லா டார்க் ஹோல்டையும் அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, வாண்டா அழியறதுக்கு முன்னாடி டிவியே அந்த கொஞ்சம் ஒரு சில தருணங்களுக்கு முன்னாடி அப்பியர் ஆகி வாண்டாவை அந்த இடத்துல இருந்து கேப்சர் பண்ணி ஆர் எல்ஸ் காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. எப்படி லோக்கிக்கு ஒரு காலர் போட்டு அவரால் அவரோட மேஜிக் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணாங்களோ, அந்த மாதிரி ஸ்கார்லெட் விட்சும் கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கலாம். அண்ட் கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அந்த மொத்த இடத்தையும் ப்ரூன் பண்ணிருக்கலாம், அந்த மொத்த இடத்தையும் ரீசெட் பண்ணிருக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, டெட்பூல் அண்ட் வூல்வெரின்ல அந்த மவுண்ட் வண்டகோர்ல பார்த்த ஸ்கார்லெட் விட்ச் சில மாதிரியே டெட்பூல் அண்ட் வூல்வெரின்ல இருந்த வாய்டுக்குள்ள நம்ம பார்த்திருப்போம். ஸோ ப்ராபப்ளி இந்த ஸ்கார்லெட் விட்சை டிவியை காப்பாற்றிட்டு அந்த மொத்த இடத்தையும் ப்ரூன் பண்ணிட்டு அந்த மொத்த இடத்தையும் டைம் லைன் ரீசெட் பண்ணதுனால அந்த இடத்துல இடிஞ்சு அழிஞ்சு போன எல்லா விஷயங்களுமே வாய்டுக்குள்ள போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்பதான் டிவியை வந்து லோக்கியோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு, அவங்க வந்து எந்த டைம் லைனையும் கண்ட்ரோல் பண்றது இல்ல, ப்ரூன் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி இப்பதான் சொன்னேன். அப்புறம் அவங்க ஏன் டைம் லைன் ரீசெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இது வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இது வந்து லோக்கி சீசன் 2க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஸோ அப்ப அந்த இடத்துல அப்பியர் ஆன ஒரு டிவியே ஹீ ஹூ ரிமைன்ஸோட கண்ட்ரோல்ல இருந்த டிவியேவா இருக்கணும். அந்த டிவியை வந்து அப்பியர் ஆகி தான் ஸ்கார்லெட் விட்சை கொண்டு போயிட்டு அந்த டைம் லைனை ரீசெட்
ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத என்னோட ஒரு கெஸ். சோ இங்க இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம், எதுக்காக இந்த டிவியை வந்து ஸ்கார்லெட் விட்சை தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு 3 ப்ராபபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இவங்க வந்து மல்டிவர்ஸ்ல இருக்க எல்லா டார்க் ஹோல்ட் புக்கையும் அழிச்சதுனால அது வந்து மல்டிவர்ஸை பயங்கரமா டீஸ்டபிளைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மல்டிவர்ஸ்க்கே ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆர் எல்ஸ் இவங்க வந்து MCU ஓட ஆங்கர் பீயிங்கா இருக்கலாம். இந்த ஆங்கர் பீயிங் இறந்து போயிட்டாங்கன்னா இந்த மொத்த 616 யூனிவர்ஸும் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி ஸ்கார்லெட் விட்ச டிவியை வந்து தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆர் எல்ஸ் நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரைன்ல பார்த்த மாதிரி டிவியை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பர் ஹீரோ டீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து டெட்பூலா ஒரு கேரக்டர் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ண வந்திருப்பாங்க. சோ அந்த வரிசையில ஸ்கார்லெட் விட்ச் மாதிரி ஒரு சூப்பர் பவர் வந்து நம்ம டீம்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிவியை வந்து நினைச்சிருக்கலாம். இந்த ப்ராபபிள் 3 ரீசன்ல எதனா ஒரு ரீசன்னால டிவியை வந்து ஸ்கார்லெட் விட்ச தூக்கிட்டு வந்து வச்சிருக்கலாம். பட் எதுக்கு அந்த காலர் போடுறாங்க, கடைசியில வந்து இந்த படத்தோட கடைசியில அவங்க வந்து நல்லவங்க மாதிரி தானே காமிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இங்க டிவிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மல்டிவர்ஸோட மொத்த ஆக்சஸும் ஈஸியா கிடைச்சிடும். சோ அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி எதனா ஒரு யூனிவர்ஸ்ல போயிட்டு அவங்களோட பசங்க கூட வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதனால வாண்டாவை அன்கான்ஷியஸா வச்சுக்கிற மாதிரி ஆர்எல்ஸ் அந்த காலரை போட்டு அவங்களோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த ஒரு கேப்சூல்குள்ள போட்டு இவங்களை அடைச்சு வச்சிருந்திருக்கலாம். டைம் வரும்போது இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிவியை வச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்டில் இது வந்து நான் கெஸ் மூலமா தான் சொல்றேன். இதுதான் ரீசன் ஸ்கார்லெட் விட்ச் வந்து டிவிக்குள்ள இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லல. என்ன ரீசனா வேணா இருக்கலாம். எனக்கு தோன்ற ஒரு சில ரீசனை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சோ பேசிக்கலி இந்த டிவியை காமிக்ஸ்ல என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காங்கன்னா, டிவியோட பெட்டர்மெண்ட்டுக்காக ஒரு சில பேர் உழைச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த புது டிவியை ஒரு பெட்டரான டிவியவா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நிறைய சூப்பர் ஹீரோஸும் இருக்காங்க இதுல ஹெல்ப் பண்றதுக்காக. ஸ்பைடர் குவென் இருக்காங்க, கேப்டன் கார்ட்டர் இருக்காங்க, ஒரு வேரியன்ட் ஆஃப் கேம்பிட் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஒரு சில சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்காங்க. அண்ட் இன்க்ளூடிங் டெட்பூலோட போட்டோவை கூட டிவியில வச்சிருப்பாங்க. சோ யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ மாட்டி வச்சிருக்காங்களோ என்னவோ தெரியல. சோ இந்த கதையில வந்து எல்லாருக்குமே ஒரு வியர்டான சம்பவம் மாதிரி நடக்குது. ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. நீங்க வந்து ஒரு விஷயத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க, ஒரு விஷயத்தை பத்தின ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. ஆனா உங்களுக்கு வந்து அதை பத்தின விஷன் வரும், அதை பத்தின ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கனவு மாதிரி வரும். அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு இதுல நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த வரிசையில குவென் ஸ்டேசிக்கு ஒரு கனவு வருது, ஒரு விஷன் வருது. டிவியோட பேஸ்மெண்ட்ல ஒரு சப் லெவல்ல வந்து யாரோ இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டிவியை மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வந்து குவென் ஸ்டேசிக்கு வருது. இதை வந்து அவங்க போயிட்டு டிவி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லும்போது யாருமே அதை வந்து பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல, யாருமே கூட வர மாதிரி தெரியல. அதனால ஸ்பைடர் குவென் வந்து அவங்களே நானே போய் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கனவுல வந்து அந்த விஷன் பேஸ் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போன இடத்துல உண்மையாவே அவங்க கனவுல பார்த்து அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஸ்கார்லெட் விட்ச உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குவென் ஸ்டேசி வந்து பாக்குறாங்க. என்னதான் அன்கான்ஷியஸாவே இருந்தாலும் அவங்களோட பவர் வந்து இன்னும் நிறைய பேர் மேல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களா அப்படின்றது தெரியல. அண்ட் இப்படிதான் இந்த இஷ்யூ 3 வந்து முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. கவலைப்படாதீங்க, நான் இந்த காமிக்ஸ் வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இதுக்கப்புறம் எதனா பயங்கரமான சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். சோ அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபைனலி இந்த ஸ்கார்லெட் விட்ச், இந்த டிவி காமிக்ஸ்ல காமிச்சிருக்க இந்த கேப்சர் பண்ணி வச்சிருக்க ஸ்கார்லெட் விட்சும் MCUல நம்ம பார்த்த இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல பார்த்த ஸ்கார்லெட் விட்சும் ஒண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. பட் இந்த காமிக்ஸை எழுதினவங்களும் இந்த காமிக்ஸோட ஆர்டிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா, MCU வேற காமிக்ஸ் வேற, இது எலிசபெத் ஓல்சனோட ஸ்கார்லெட் விட்ச் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது என்னால நம்ப முடியல. பிகாஸ் நீங்க அந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும் அது மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல இருந்த அதே அவுட்ஃபிட் தான். அண்ட் அவங்க கையை நல்லா ஊத்து பாத்தீங்கன்னா தெரியும், டார்க் ஹோல்ட் யூஸ் பண்ண அறிகுறி தெரியும், பிளாக் கலர்ல இருக்கும் அவங்க ஃபிங்கர்ஸ். அண்ட் பாக்குறதுக்கும் லைட்டா எலிசபெத் ஓல்சன் மாதிரி தான் இருக்கு. அப்புறமா ஏன் டினை பண்றாங்க அப்படின்றது தெரியல. இது வந்து ஒரு காமிக் வெர்ஷன் ஆஃப் டிவிஏ, காமிக் ஈட்டரேஷன் ஆஃப் டிவிஏ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி வந்து நான் இன்டர்நெட்ல பார்த்தேன் இத பத்தி. காமிக்ஸ் வந்து ஒரு மல்டிவர்ஸ், காமிக்ஸ் யூனிவர்ஸ் வந்து ஒரு மல்டிவர்ஸ், MCU வந்து ஒரு மல்டிவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இது எல்லாமே ஒரு ஆம்னிவர்ஸ், இந்த மல்டிவர்ஸ் நிறைய மல்டிவர்ஸ் வந்து ஒரு ஆம்னிவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 616 நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்ல MCU 616, அங்க என்னெல்லாம் நடக்குதோ அதே மாதிரி காமிக்ஸ்ல ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு உலகத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த யூனிவர்ஸோட பேர் வந்து 19999. சோ பேசிக்கலி MCUக்குள்ள இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லைவ் ஆக்ஷன் மூவிஸ் அண்ட் சீரிஸ், இந்த MCU மல்டிவர்ஸ்ல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி காமிக்ஸ் மல்டிவர்ஸ்லயும் ஒரு உலகத்துல நடந்துட்டு இருக்கு, ஒரு யூனிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. அந்த மல்டிவர்ஸோட ஒரு டிவிஏவா தான் இந்த காமிக்ஸை வந்து இவங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பனா காமிக்ஸ்ல இருக்க டிவிஏல ஒரு ஸ்கார்லெட் விட்சை புடிச்சு வச்சிருக்காங்கன்னா MCUல இருக்க டிவிஏலயும் ஒரு ஸ்கார்லெட் விட்ச் உள்ள இருக்கணும் தானே, அதுதான் லாஜிக். இவங்க காமிக்ஸ் வேற MCU வேறன்னு சொன்னாலும் அங்க நடக்கிற மாதிரி விஷயங்கள் இங்கேயும் நடக்கலாம்ல. சோ ப்ராபபிலி இது ஸ்கார்லெட் விட்ச், நம்ம பார்த்த ஸ்கார்லெட் விட்ச் எலிசபெத் ஓல்சனோட ஸ்கார்லெட் விட்சா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த ஒரு மெத்தட் தான் இந்த டிவிக்குள்ள தான் ஸ்கார்லெட் விட்ச் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க ஜஸ்ட் இப்பயே இதை ரிவீல் பண்ணிட்டா ஒரு ஸ்பாயிலரா அமைஞ்சிரும், அதை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ என்னவோ. சோ அகைன் இட்ஸ் கோனா பி இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, எப்படி ஸ்கார்லெட் விட்சை திரும்பவும் கொண்டு வர போறாங்க அப்படின்றதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மேபி டாக்டர் வந்து இந்த மொத்த மல்டிவர்ஸோட கண்ட்ரோல் ஆர்எல்ஸ் இந்த டிவியோட மொத்த கண்ட்ரோலையும் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கார்லெட் விட்ச் வந்து அவர் காப்பாத்தி அவரோட பக்கம் எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ரூமர்ஸ் அண்ட் ரிப்போர்ட் படி டெஃபினட்டா ஸ்கார்லெட் விட்ச் ரிட்டர்ன் ஆக போறாங்க
போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 மந்த்ல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு. அங்க இருந்து எதனா டெஃபினட்டா லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மாதிரி எதனா வருதா அப்படின்றத பார்ப்போம். சோ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, திரும்ப வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட் வுட் மீன் a lot. அண்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். until then stay safe, see you soon, bye.